எவ்வளவு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன என்ற முக்கியமான அண்மை செய்தியை பார்க்கிறோம். 17.69% வாக்குகள் தற்போது வரையில் பதிவாகியுள்ளன. காலை 9 மணி நிலவரப்படி தமிழகத்தில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் 17.69% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கிய நிலையில் 9 மணி வரை, அதாவது 2 மணி நேரத்தில் 17.69% வாக்குகள் தமிழகம் முழுவதும் பதிவாகியுள்ளன. இருநூற்று 34 தொகுதிகளுக்கும் சட்டமன்ற தேர்தல் காலை முதலே தொடங்கி நடைபெற்று வருகிறது. 74,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழகம் முழுவதும் காலை முதலே விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் காலை 7 மணி முதல் 9 மணிக்குள்ளாக கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் 17.69% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மாவட்ட வாரியான வாக்குப்பதிவு நிலவரத்தையும் பார்க்கிறோம். அந்த வகையில் 9 மணி நிலவரப்படி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 17.51% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதுவரை 93,272 வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்கள். அடுத்ததாக திருச்சி நிலவரத்தை பார்க்கிறோம். 9 மணி நிலவரப்படி 17.99% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மொத்தமுள்ள 17 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களில் 3,86,254 பேர் தங்களுடைய வாக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை 15.59% பேர் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்கள். அதாவது 3,01,601 பேர் வாக்களித்துள்ளனர். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழ்நாட்டில் காலை 9 மணி நிலவரப்படி 17.69% வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இதுவே 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் போது காலை 9 மணி நிலவரப்படி 13.80% பேர் மட்டுமே வாக்குகளை பதிவு செய்திருந்த நிலையில் 2026 இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 17.69% வாக்குப்பதிவு அதிகரித்திருக்கிறது. முன்னதாக கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் போது காலை 9 மணி வரை, அதாவது காலை 7 மணி முதல் 9 மணி வரை 2 மணி நேரத்தில் 13.80% மக்கள் மட்டுமே வாக்குகளை பதிவு செய்திருந்தார்கள். ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் 17.69% பேர் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்கள். கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு அதிகரித்திருக்கிறது. ஒட்டுமொத்த வாக்குப்பதிவு எவ்வளவு என்பது மாலைதான் தெரியவரும்.